வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: அதிகாரமுடையவராய் போதித்து வந்தபடியால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதிகாரமுள்ள போதனை. அதிகாரம் என்பது நம்முடைய பணம், பட்டம், பதவி போன்றவற்றால் வருவதல்ல, மாறாக நம்முடைய வாழ்வால் வருவது. யார் அதிகாரத்தோடு பேச முடியும் என்றால் தன் வாழ்வில் தூய்மையாய் இருப்பவர்கள் மட்டுமே. தன் வாழ்வில் உண்மை, நேர்மை, தூய்மை போன்றவை இல்லாத மனிதரால் அதிகாரத்தோடு பேச முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 3 ஆண்டு இறையாட்சி பணி செய்த பொழுது அதிகாரத்தோடு போதனைகள் செய்தார். இயேசு கப்பர்நகும் என்ற ஊரில் நுழைந்ததும் ஓய்வு நாள் என்று கூட பார்க்காமல் தொழுகை கூடாரத்திற்கு சென்று அதிகாரத்தோடு போதித்து வந்தார். இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யாரால் அதிகாரத்தோடு பேச முடியும்? எந்த மனிதர் உண்மையுள்ளவனாக இருக்கின்றானோ, நேர்மையோடு நீதியோடு வாழ்கிறானோ, அவனால் துணிவோடு அதிகாரத்தோடு பேச முடியும். அதுதான் இயேசுவின் வாழ்வில் வெளிப்படுகிறது. பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் வேதாகமத்தை அறிவார்ந்த வகையில் கற்றுக்கொண்டாலும் அவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்தார்கள். அனுபவம் சார்ந்த வகையில் கற்றுக்கொள்ளவில்லை. வேதாகம அறிஞர்கள் அவர்கள் அறிவிலிருந்து தான் போதித்தார்கள். ஆனால் இயேசு இறை வார்த்தையின் மீது அதிகாரம் கொண்டிருந்ததால் அவர் உள்ளத்திலிருந்து வல்லமையோடு போதித்தார். எனவே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் சகல பாவங்களையும் சகல நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரம் உள்ள வார்த்தைகளாக இருந்தது. நம்முடைய அன்றாட வாழ்வில் இறை வார்த்தையை நம் உள்ளத்திலே தியானித்தவர்களாய் வாழ்ந்து அதை அனுபவித்து பிறருக்கு அதிகாரத்தோடு அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஆண்டவர் இயேசு உண்மை, நேர்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு, இரக்கம் போன்ற கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் நாம் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். அவ்வாறு வாழும் பொழுது நாமும் இயேசுவைப் போல அதிகாரத்தோடு போதிக்க முடியும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் உம்மைப் போல அதிகாரத்தோடு உம் போதனைகளை பிறருக்கு அறிவிக்க தேவையான ஞானத்தை தாரும். இயேசுவின் வழியாய் பிதாவே, ஆமேன். கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.